ஐயனார் துணை சீரியல் அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான நம்ம கதைக்களத்தை வந்துட்டு இங்கே பார்க்கலாம். ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கின்றே சொல்லாங்க. அதாவது சர்டிஃபிகேட் அப்ளை வந்துட்டு எடுக்க போனாங்க நம்ம நிலா. ஏன்னா அது இருந்தால் தான் அவங்க அடுத்த கட்டமாக ஜாப் தேடி போக முடியும். ஓகேவா? இந்த சூழலில் வந்துட்டு அவங்க காலேஜுக்கே போய் அப்ளை பண்ணலான்னு போக அங்கே வந்துட்டு உங்கள் தங்கச்சி இங்கே வந்திருக்காங்கன்னு ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா நிலா அண்ணனுக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ண அவர் விறுவிறுன்னு வந்து இங்கே கலவரம் பண்ணுறாருங்க. அதாவது அப்ளை சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, அதை கிழிச்சு எறிகிறாப்புல அந்த தாசு உடனே வந்துட்டு அடிக்கவும் செய்கிறாரு. நிலா எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, கோவம் வந்துடுதுங்க பக்கத்தில் இருந்த நடேசனுக்கு. அதாவது எப்படா என் மருமகளை அடிக்கலான்னு அந்த உரிமையோட அந்த தடிமாட சப்புன்னு அடிக்கிறாரு. அவன் கோவம் வந்து அந்த அடியாளுகளோட கத்தியை வச்சு ஏற்றிறான். நல்ல விலங்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதாவது கையை கரெக்டாக பிடிச்சிடறான்னு வைங்களேன், கையில் வந்துட்டு வெட்டு விழுந்துருது. உடனே கேஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு பேடி பயலுக்கு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கார் எடுத்துகிட்டு ஓட, பட் உடனே நம்ம நிலா வந்துட்டு காரில் வந்தாங்க இல்லையா, வட காரில், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும் நியரில் இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நடேசனை வந்துட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு மருத்துவர்கள் கேட்குறாங்க, எப்படிங்க ஆச்சு காயம், என்னங்க ஆச்சு அப்படின்னு. ஒரு சின்ன மினி ஆக்சிடென்ட்டுங்க, அதனால் வந்துட்டு கையில் காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க. பட் இந்த விஷயத்தை நிலா வந்துட்டு சோழன் சேரன் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். உடனே அவங்க விறுவிறுன்னு ஹாஸ்பிட்டலுக்கே வர, என்னாச்சு ஏதாச்சு, எப்படிப்பா உங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சு, நீ எப்படி எங்கள் அப்பா மருத்துவமனையில் அட்மிட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்தந்த மாதிரி இவர் திடீர்னு நான் திருவண்ணாமலை போனேன் இல்லையா, பாதிலே எனக்கு துணையாக வந்துட்டு வந்தார். பட் இவர் மட்டும் வரலைன்னா எங்கள் அண்ணன் வந்துட்டு என்னை வேறு மாதிரி பண்ணியிருப்பான். நல்ல வேலையாக வந்துட்டு மாமா தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லும்போது, மாமாவா உன் வாயிலிருந்து அப்படி வருது? அதே மாதிரி மருத்துவமனையிலையும் இவர் யாருங்க உங்களுக்குன்னு கேட்கும்போது எங்கள் மாமான்னு உரிமையோடு நல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த உரிமை எப்போதும் நம்ம ஐயனார் குடும்பத்தில் இருக்குமா, இருந்தால் நல்லா இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை லைக் பண்ணுங்கள். ஓகேங்க. அதாவது இந்த சூழலில் என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது எங்கள் அண்ணன் இந்த மாதிரி வந்தான். அதாவது என்னோடய சர்டிஃபிகேட் அப்ளை சர்டிஃபிகேட் எடுக்கும்போது அங்கே கிழிச்சு போட்டான்னு வைங்களா, அதனால தான் அவங்க அப்பா வந்துட்டு அவனை அடிக்க பிரச்சனை ஏற்பட்டு கத்தியால் அந்த மாதிரி குத்திட்டான் அப்படின்னு சொன்னோன்னு சோழனுக்கு கோவம் வருது. இவனை இனிமேல் சும்மா விடக்கூடாது தடிமாட்டு பயல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு, நிலா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், எங்கள் அப்பாவை கை வச்சிட்டான், மேலும் இனிமேல் உன்னை எங்கே போனாலும் அவன் நிம்மதியாக விட மாட்டான், அந்த ரவுடி பயலுக்கு ஒரு முடிவு கட்டணும், நீ நேரில் பார்த்தல அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரில், நம்ம காவல்துறைக்கு போகிறோம், அவன் மேலே நீ கேஸை ஃபைல் பண்ணு. ஆனால் நிலா வந்துட்டு இல்லை, எங்கள் அண்ணன் தான், அவங்க பெரிய குடும்பம், நம்ம வந்துட்டு பாசிக்கிறக்கூடாது, அவங்க ஒரு விஷயத்தை அடையணும்னா பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் விலைக்கு வாங்குவாங்க, அதனால் வந்துட்டு இந்த பிரச்சனையை நம்ம ஜில்லா விட்டுருவோமே அப்படின்னு வந்துட்டு நிலா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆனால் சோழன் கேட்டபாடு இல்லைங்க, எங்க அப்போ நீங்கள் இன்னொரு முறை சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்க, மேலும் நீங்கள் ஜாப்புக்கு போகிறீங்க, அங்கே வந்து இவன் கலவரம் பண்ணால் என்னங்க பண்ணுவீங்க? இந்த விஷயத்தெல்லாம் இப்போயே தட்டிடணுங்க. இப்போ எங்கள் அப்பா கையை குத்துனா நாளைக்கு உங்களை குத்துவான், அதுக்கப்புறம் எங்களை குத்துவான், அதனால் வந்துட்டு அவனுக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு நிலாவை மீறி கையை உதறிட்டு விறுவிறுன்னு போகிறாரு பாண்டியனை கூப்பிட்டு. ஏன்னா பாண்டியன்னு துடிப்பானா இல்லையா, சேரன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு, இல்லைண்ணே அவனை சும்மா விடக்கூடாதுண்ணே, சாட்சி இருக்கலண்ணே, அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு கேஸை போட சொல்லு, சாட்சி இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா நடேசன், ஆமாண்டா அவனை சும்மா விடக்கூடாதுரா, இந்த பிள்ளைக்கு அவனால் பாதுகாப்பு இல்லைடா, அவனை 2ல் 1 இல்லாமல் பண்ணுன்னு நடேசனும் சொல்கிறாரு. உடனே வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கே போயிடறாங்க. ஏன்டா பேடி பயலே, பொம்பளை கிட்ட உன் வீரத்தை காமிக்கிறியாடா, ஆம்பளையாக இருந்தால் நீ என்கிட்ட காமிடா அப்படின்னு சோழன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலா வீட்டுக்கே போய், அதாவது மனோகர் வீட்டுக்கே போய் அந்த பேடி பயலை வர சொல்லு தடிமாட்டு பயலை அப்படின்னு மிகப்பெரிய லெவலில் மிரட்டுறாருங்க. பட் அங்கே தகராறு நடக்குது, 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குதுன்னு வைங்களேன். அங்கே இருக்கிற தடிமாடு பயலுக வராங்க, ரவுடி பயலுக அடித்து போட்டுறாரு சோழனு. அதுக்கப்புறம் வந்துட்டு உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், நீ எங்கள் அப்பாவை குத்திட்டு போயிருக்க, ஏன்டா நீ கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா காவல்துறை கேஸை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியா, பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடுவேண்டா அப்படின்னு தென்னாவட்டா பேசுகிறான். ஏன்டா நான் ஏன் நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, அதாவது பணம் இருந்தால் வந்துட்டு போலீஸ் உனக்கு சாதகமாக தான் இருப்பாங்க, ஆனால் உன் குடும்பத்தில் உன் தங்கச்சியே உனக்கு எதிராக வந்துட்டு சாட்சி சொல்ல நிற்கிறா, கண்ணால் பார்த்துருக்காங்க நிலா, எங்கள் அப்பா வந்துட்டு உன் மேலே கேஸை ஃபைல் பண்ண போகிறாரு, இவங்க வந்துட்டு அந்த ஆதாரத்தை சொல்ல போகிறாங்க, மேலும் நீ காலேஜில் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, இதற்கு எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரியுமாடா, குண்டர் சட்டத்தில் வந்துட்டு நீ உள்ளே போயிடுவடா, நீ முடிஞ்சதை பார்த்துக்கடான்னு அதாவது வந்துட்டு அந்த தடிமாட்டு போய் சொல்ல, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடேசன் அப்படியே காயத்தோடு கூப்பிட்டு காவல்துறைக்கு போகிறாங்கன்னு வைங்களேன். அதாவது அவர் நண்பர் இருக்கார் இல்லையா சோழனுக்கு, கான்ஸ்டபிள் வாழ வந்தான், அவர் மூலியமாக இந்த கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணுறாருங்க. உடனே மனோகர் வந்துட்டு ஏன்டா போலீஸ் கேஸுன்னு போனால் நம்ம குடும்பத்துக்கு தான்டா அசிங்கம், அதுவும் இவங்க வந்துட்டு கீழ்த்தரமான ஃபேமிலி, இவங்க பாட்டுக்கு போலீஸில் கேஸ் பண்ணி அது நமக்கு தானே அசிங்கம், யார் ஒன்று அவசரப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ண சொன்னால், ஏன்டா காலேஜில் போய் ஒரு பொம்பளை பிள்ளையை வந்துட்டு அடிக்கிற,
கத்தி எடுத்து குத்துறேன்னா இது எவ்வளோ பெரிய கேஸ் ஆகும்னு தெரியுமா, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வக்கீலை வச்சு பார்த்துக்கலான்னு மனோகர் வந்துட்டு தாஸை ஜில் பண்ணுறாருங்க. இருந்தாலுமே தாஸ் வந்துட்டு அவனுக்கு மேலும் வந்துட்டு வெறியேறுது, இந்த சோழனை வந்துட்டு 2ல் 1 பண்ணிடுறேன்னு. பட் இந்த தாசு பையன் வந்துட்டு நிலாவையும் அடிச்சிருக்கான் அண்டு நடேசனையும் பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்தியிருக்கான், காயத்தை ஏற்படுத்தியிருக்கான். இவனுக்கு வந்துட்டு என்ன தண்டனை கொடுக்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள்.